Hi friends, welcome to Sugi Mango Kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ போட்ட உடனே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம ரொம்ப பழசா இருக்கிற பழைய செம்பு பித்தளை பாத்திரங்களை எப்படி ஜொலிக்க வைக்கிறது, பளபளக்க வைக்கிறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா இதை தேய்ச்சி எடுத்துடலாம். கை வலிக்காம எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுல 2 கொட்டை அளவுக்கு புளி நல்லா கரைச்சி எடுத்துருக்கிறேன். கொட்டையை தூக்கி போட்டுக்கோங்க. இப்போ இது கூட என்னென்ன பொருள்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். புளி வச்சு தேய்க்கும் போது நல்ல பளபளப்பு கிடைக்கும். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம துணி துவைக்கிற பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். துணி துவைக்கிற சோப்பு பவுடர் 1 ஸ்பூனுக்கு. அப்புறம் பாதி லெமன் புளிஞ்சு ஊற்றிக்கோங்க. இந்த லெமன் புளிஞ்சு ஊற்றின உடனே நல்லா நுரைச்சி வருது பாருங்கள். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா உப்பு 1 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு சேர்த்ததும் இன்னுமே நுரைச்சி வருது. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் கடையில் கிடைக்கும். எந்த மாதிரி அழுக்காக இருந்தாலும் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வினிகர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வினிகர் இருந்ததுன்னா அது வந்து 1 மூடி அளவுக்கு இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வினிகர் இல்லை அப்படின்னா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இவ்வளோ பொருளும் சேர்த்ததும் அது எவ்வளோ நுரை வந்திருக்கு பாருங்கள். நல்லா பொங்கி வந்திருக்கு இல்லைங்களா. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு நம்ம லெமன் தோலை வச்சு இந்த பாத்திரத்தை தேய்க்க போகிறோம். இந்த பாத்திரத்தில் தண்ணி படவே கூடாது. முதல்ல பாத்திரத்தை நல்லா தண்ணி வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு தேய்க்கவே கூடாது. பாத்திரம் எப்பவும் போல் ட்ரையாக தான் இருக்கணும். அந்த பாத்திரத்துக்கு மேலே மொத படக்கூடிய தண்ணியே நம்ம இந்த கலந்து வச்சுருக்குறோம்ல, இதுதான். ஸோ லெமன் தோலை வச்சு இதை தொட்டு நல்லா தேய்ங்க. எல்லாம் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம தண்ணி வந்து யூஸ் பண்ணணும். அது வரைக்கும் தண்ணியே நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம இப்போ கலந்து வச்சுருந்தா அந்த லிக்விட் பட்ட இடம் மட்டும் தனியாக தெரியுது பாருங்கள். மேலேருந்து வலியும் போது அப்படி வலிஞ்சு கீழே வந்தது தான். நம்ம இன்னும் தேய்க்க கூட இல்லை. ஆனால் வலிஞ்சு வந்ததுலே அதில் இருக்கிற கரையெல்லாம் அப்படியே நீங்கி போயிருக்கு பாருங்கள். அந்த இடம் மட்டும் தனியாக பளபளன்னு தெரியுது. இந்த மாதிரி எல்லா பக்கமும் தேய்ச்சிக்கோங்க. பித்தளை பாத்திரங்களை கை வலிக்காமல் தேய்க்கிறதுக்கான சூப்பர் மெத்தட் இது. இப்படியே வந்து பாத்திரத்துக்கு உள்ளேயும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் தேய்ச்சி முடிக்க ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். உடனே அந்த பாத்திரம் பளபளன்னு ஆகும். இப்போ கழுவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எப்படி பளபளன்னு மாறி இருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சொன்னால் அவ்வளோ பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வலிக்காமல் சூப்பராக பளபளன்னு தேய்ச்சி முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.